அத்தியாயம் 53 மாபெரும் வெற்றி. மறையும் சூரியன் இரத்தம் போல சிவப்பாக இருந்தது. அது பனி சமவெளியில் உள்ள கொடூரமான மற்றும் இரத்தக்களரி காட்சியை குளிர்ச்சியாகவும் இரக்கமின்றியும் ஒளிரச் செய்தது. 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட பலம் கொண்ட த்ரோல் இராணுவத்தின் இராணுவ அமைப்பு டார்க் குதிரைப்படையால் முற்றிலுமாக முறியடிக்கப்பட்டபோது அது இந்த போரின் முடிவை குறித்தது. தோற்கடிக்கப்பட்ட பூத படையின் தலைவிதி ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டுவிட்டது. காற்றைப் போல வந்து சென்ற குதிரைப்படையை எதிர்கொண்டனர். அவர்கள் தற்காலிகமாக தப்பிக்க முடிந்தாலும் இறுதியில் அவர்கள் மீண்டும் பிடிபடுவார்கள். பீதியடைந்த பல பூதங்கள் குதிரைப்படையின் வாள் கத்திகளுக்குக் கீழே மண்டியிட்டு சரணடைந்தன. இந்த முறை எதிர்பாராத விதமாக டார்க் குதிரைப்படை இந்த சரணடைந்த துருப்புக்களை காப்பாற்றியது. அவர்கள் தங்கள் ஆயுதங்களை கீழே வைத்தால் அவர்களை உயிருடன் விட்டுவிட்டனர். இது இயற்கையாகவே பூத இராணுவத்தின் வீழ்ச்சியை விரைவுபடுத்தியது. ஏனெனில் வீழ்ந்த தோழர்களின் முன்மாதிரியை பின்பற்றி அதிகமான பூதங்கள் இருண்ட குதிரைப்படையிடம் சரணடையத் தொடங்கின. குதிரைப்படை பிரிவுகள் பரவத் தொடங்கின. தப்பியோடியவர்களைத் துரத்திச் சென்று சரணடைந்தவர்களைச் சேகரித்தன. பூதப்படைக்கு மரண அடி கொடுத்த கனரக குதிரைப்படையினர் போர்க்களத்தின் விளிம்பில் நின்றார்கள். 3000 கனரக குதிரைப்படையில் 1000க்கும் மேற்பட்டோர் எஞ்சியிருந்தனர். பாதிக்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்திருந்தனர். த்ரோல் ஆர்மியின் அமைப்பை உடைக்க அவர்கள் ஒரு பயங்கரமான விலையைக் கொடுத்திருந்தார்கள். இரத்த வெள்ளத்தில் நனைந்திருந்த மீதமுள்ள 1000த்திற்கும் மேற்பட்ட குதிரை வீரர்கள் தூரத்திலிருந்து பார்க்கும்போது சிவப்பு இரும்பு சிலைகளின் குழுவாகத் தெரிந்தனர். அகிலன் தனது தலைக்கவசத்தைக் கடத்திவிட்டு நீண்ட மூச்சுவிட்டான். அகிலன் உடல் ரீதியாக சோர்வடைந்திருந்தாலும் அவனது உற்சாகத்தை உயர்த்திக் கொண்டே மின்சாரம் போல ஒரு விவரிக்க முடியாத இன்பம் அவனது உடலில் பாய்ந்தது. இந்தப் போர் மிகவும் ஆபத்தானதாகத் தோன்றினாலும் அது முடிந்ததும் ஆச்சரியப்படும் விதமாக நேரடியானதாக உணர்ந்தேன். நிச்சயமாக இது ஒரு மாயை என்பதை அவன் புரிந்து கொண்டான். கனரக குதிரைப்படையின் உயிரிழப்பு விகிதத்தை ஒருமுறை பார்த்தாலே போதும் இந்தப் போர் எளிதல்ல என்பதை புரிந்து கொள்ள முடியும். இருப்பினும் போர்க்களத்தில் வெல்ல முடியாதவர் என்ற உணர்வு அபின் போலவே அடிமையாக்கும் மற்றும் கைவிடுவது கடினம். அவருக்குச் சற்று தடையாக இருந்த ஒரே விஷயம் அவன் புத்திசாலித்தனமாக எதிர் தாக்குதலைத் தொடங்கிய பூதப்படையின் இளவரசர் காம்பிக்கைக் கண்டதும்தான். இந்த போர்வீர இளவரசர் காம்பிக் என்ன பதவியில் இருக்கிறார் என்பது அகிலனுக்குத் தெரியாது. ஆனால் கனரக குதிரைப்படையின் உந்துதலுக்குள் தலைகீழாகச் செல்லத் துணிந்த எவருக்கும் சரி, அவர்களின் முடிவு ஒரு முழுமையான சடலத்தைக் கூட விட்டு வைக்கவில்லை. போரில் நாங்கள் வென்றோம் என்று அகிலன் உற்சாகமாகத் தன் அருகில் நின்றிருந்த சுசான் இடம் கத்தினார். அதேபோல் தலை முதல் கால் வரை இரத்தத்தில் குளித்த ஒரு மனிதர். ஆனால் அகிலனின் உற்சாகத்தை சூசான் பகிர்ந்து கொள்ளவில்லை. இந்த வகையான பெரிய வெற்றி அவருக்கு சாப்பிடுவது அல்லது குடிப்பது போலவே சாதாரணமானது என்று தோன்றியது. நாங்க ஏன் ஜெயிச்சோம்னு உனக்குத் தெரியுமா? நிச்சயமாக இது எல்லாம் உங்கள் ஒப்பற்ற உத்தி மற்றும் புத்திசாலித்தனமான முடிவுகளுக்கு நன்றி என்று அகிலன் விரைவாக புகழ்ந்து பேசினார். இயற்கையாகவே அவனது வார்த்தைகள் இதயபூர்வமானது. சுசான் அத்தகைய பாராட்டுக்கு முற்றிலும் தகுதியானவர். ஆனால் சூசான் தலையை ஆட்டினான். இல்லை, அது அவர்களால்தான் என்று தீவிரமாகப் பேசினான். அவரது கண்கள் மெதுவாக போர்க்களத்தின் மீது படர்ந்தன. போர்க்களத்தின் குறுக்கே இன்னும் வேகமாக ஓடிக்கொண்டிருந்த டார்க் குதிரைப்படை உறுப்பினர்களைப் பார்த்து மீதமுள்ள ட்ரோல் வீரர்களைப் பின்தொடர்ந்தபோது அவரது முகம் பெருமையால் நிறைந்தது. சுசானின் அர்த்தத்தை புரிந்து கொள்வது போல் அகிலன் தனது புன்னகையையும் மறைத்தார். சுசான் தனது பார்வையை மீண்டும் அகிலன் பக்கம் திருப்பி, உத்திகள் முக்கியமற்றவை அல்ல, ஆனால் ஒரு ஜெனரல் அவற்றை அதிகமாக நம்பியிருந்தால், எப்போதும் தந்திரமான தந்திரங்கள் மற்றும் தந்திரங்கள் மூலம் வெற்றி பெற முயற்சித்தால் அவர் ஒரு நாள் வீழ்ச்சியைச் சந்திப்பார். அகிலன் முகத்தில் இன்னும் ஓரளவு குழப்பமான மற்றும் நம்பிக்கையற்ற தோற்றத்தைக் கண்ட சுசான் புன்னகைத்தார். ஒரு சிங்கத்திற்கு ஒரு நரியின் தந்திரம் அபத்தமாகத் தெரிகிறது. நான் மூலோபாய தந்திரோபாயங்களின் முக்கியத்துவத்தை மறுக்க முயற்சிக்கவில்லை. போர்க்களத்தில் வெற்றி பெறுவதற்கான இரகசியம் ஒரு வலுவான இராணுவம் என்பதை நான் உங்களுக்குச் சொல்ல முயற்சிக்கிறேன். அதனால்தான் நான் அவர்களைச் சார்ந்திருந்தேன் என்று சொன்னேன். இந்த போரில் இருண்ட குதிரைப்படை என் வாழ்க்கையின் முதல் பாதியை பார்க்கும்போது கடந்த 20 வருடங்களாக என் வெல்ல முடியாத தன்மை அதையே நம்பியிருந்தது. இருண்ட குதிரைப்படை. அகிலனின் சிந்தனையில் அமைதியாகிவிட்டார். சுசான் உண்மையில் என்ன சொல்ல வருகிறார் என்பதை அகிலன் இறுதியாகப் புரிந்து கொண்டான்.
மற்ற மனிதர் அவரை மூலோபாய தந்திரோபாயங்களை அதிகம் நம்ப வேண்டாம் என்று எச்சரித்துக் கொண்டிருந்தார். இத்தகைய தந்திரோபாயங்களைச் செயல்படுத்துவதற்கு அடித்தளமாக வலிமை தேவைப்பட்டது. அவர் முன்னர் தந்திரமான தந்திரோபாயங்களையோ அல்லது சதித்திட்டங்களையோ கூட அதிகமாக நம்பியிருந்ததை இப்போது உணர்ந்தார். ஓடிக்கொண்டிருந்தபோது நடந்த அனைத்து நிகழ்வுகளையும் நெய்ட் பிரதீபன் ஏற்கனவே சுசானிடம் தெரிவித்திருக்க வேண்டும். நெய்ட் பிரதீபன்தான் பார்த்ததைப் பற்றி முழுமையாக உறுதியாக தெரியாவிட்டாலும் சுசான் தனது சிறிய சதித்திட்டங்களை புரிந்து கொள்ள மாட்டார் என்று அகிலன் நம்பவில்லை. ரிவர்பேயில் நடந்த போருக்குப் பிறகு அகிலன் தன்னைப் பற்றி மிகவும் மகிழ்ச்சியடையத் தொடங்கினார் என்று சொல்ல வேண்டும். போர்க்களத்தில் வெற்றி பெறுவதற்கான இரகசியங்களை அவள் கற்றுக்கொண்டதாக அவன் நினைத்திருந்தான். மேலும் தகவல் வெடிப்பு யுகத்திலிருந்து வந்த அவர் தன்னை நன்கு படித்தவராகவும் அனுபவம் வாய்ந்தவராகவும் எப்போதும் நம்பினார். அவனுக்கு போர்க்கலை 36 உத்திகள் பற்றி ஓரளவு புரிதல் இருந்தது. இவற்றையும் அவனது சொந்த தந்திரத்தையும் கொண்டு போர்க்களத்தில் வெற்றி பெறுவது கடினமாக இருக்காது. ஆனால் அதிர்ஷ்டவசமாக சூசான் சரியான நேரத்தில் அகிலனை காப்பாற்றினர். சதிகளும் தந்திரங்களும் ஒருபோதும் நீதியான பாதையாக இருக்காது. போர்க்களத்தில் பிரதான வெற்றி என்பது எப்போதும் பலவீனமானவர்களை வலிமையால் தோற்கடிப்பதை உள்ளடக்கியது. இந்த முறை சுசான் தலைமையிலான அணி ட்ரோல்களை விட சக்தி வாய்ந்ததாக இருந்தாலும் சுசானின் கவனமான திட்டத்தின் மூலம் அவர்கள் போர்க்களத்தில் இருண்ட குதிரைப்படைக்கு ஒரு வலுவான சூழ்நிலையை உருவாக்கினர். தொடர்ந்து பலவீனமானவர்களை முறியடித்து இறுதியில் ஒரு சக்தி வாய்ந்த எதிரியைத் தோற்கடித்தனர். மேலும் சுசான் முன்பு பயன்படுத்திய தந்திரோபாயங்களைக் கருத்தில் கொண்டு அவை ஒன்றும் சிக்கலானவை அல்ல. முதலில் டியூக்குடன் முரண்படுவது போல் நடித்து ஏமாற்றி ட்ரோல்களைப் பிடித்து பின்னர் திடீரென இராணுவத்தை வடக்கு நோக்கி வழிநடத்தி ட்ரோல் ஓநாய்ப்படையின் முக்கிய படையைக் கண்டுபிடித்து வெற்றிகரமான திடீர் தாக்குதலைத் தொடங்கி பின்னர் குதிரைப்படையின் பாதுகாப்பை இழந்த சோர்வடைந்த ட்ரோல் இராணுவத்தைத் தொடர்ந்து துன்புறுத்தி இறுதியாக கனரக குதிரைப்படையைப் பயன்படுத்தி குறைபாடுகளைக் கண்டுபிடித்து கொலை அடியை வழங்குதல். இந்த முழு திட்டமும் சிக்கலானதாக இல்லை, மேலும் அதை புத்திசாலித்தனமாகக் கருதவும் முடியாது. இது இராணுவ புத்தகங்களில் பதிவு செய்வதற்கு கூட தகுதியற்றதாக இருக்கலாம். இருப்பினும் இதையெல்லாம் நேரில் அனுபவித்த அகிலன் மிகவும் தெளிவாக இருந்தான். இந்த எளிய வழிமுறைகள் டிரோல் இராணுவத்தின் முக்கிய பகுதியை நேரடியாக சுட்டிக்காட்டி தொடர்ந்து அவர்களை அழுத்தி எதிரிக்கு மூச்சுவிட ஒரு கணம் கூட அனுமதிக்கவில்லை. ஆரம்பம் முதல் இறுதி வரை ட்ரோல்கள் எவ்வளவு போராடினாலும் அவர்களால் தோல்வியின் விதியிலிருந்து தப்ப முடியவில்லை. நிச்சயமாக மிக முக்கியமானது என்னவென்றால் சுசானின் கைகளில் இருக்கும் உயரடுக்கு வடக்கு முதல் குதிரைப்படை இருண்ட குதிரைப்படை. இந்த வழியில் சுசான் தனது கட்டளைத் திறன்களில் மட்டுமல்ல அவரது இராணுவப் பயிற்சித் திறன்களிலும் இன்னும் அதிகமாகத் திறமையானவர். இந்த டார்க் குதிரைப்படையை அவர் தனிப்பட்ட முறையில் துளையிட்டதால்தான் இந்த தொடர் வெற்றிகளுக்கு மிக அடிப்படையான அடிப்படையை அவர் உருவாக்கினார். இந்த எண்ணத்தில் அகிலன் மனதில் சுழன்று கொண்டிருந்த கருத்தை இனி அடக்க முடியவில்லை. சுசானின் கருப்பு குதிரைப்படை அவரது வெல்ல முடியாத தன்மையை உறுதி செய்தது. அப்படியானால் என் கருப்பு குதிரைப்படை எங்கே? வானத்திலும் பூமியிலும் உள்ள எண்ணற்ற தீய ஆவிகள் அழுவது போல் காற்றும் பனியும் தொடர்ந்து அலறிக் கொண்டிருக்கின்றன. பனிக்கட்டி சமவெளிகளில் ஏராளமான பூத சரணடைந்த வீரர்கள் ஒன்று கூடினர். அவர்கள் ரோந்து சென்ற இருண்ட குதிரைப்படையின் விழிப்பான கண்களால் சூழப்பட்டனர். சரணடைந்த சில பூதங்களால் இனியும் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ரோந்து சென்ற டார்க் கேவலி வீரர்களை நோக்கிக் கத்தாமல் இருக்க முடியவில்லை. ஏய் சகோதரர்களே, நாங்கள் பசியால் வாடுகிறோம், எங்களுக்கு கொஞ்சம் உணவு தர முடியுமா? அவரது கூச்சல் உடனடியாக அவரது தோழர்களின் உடன்பாட்டைத் தூண்டியது, சுற்றிலும் குழப்பத்தை ஏற்படுத்தியது. ஆமா, எனக்கு குளிர் அடிக்குது, எங்களுக்கு ஏதாவது சூடான பானம் கொடுங்கள். என் கால் இரத்தம் கிட்டத்தட்ட வறண்டு போச்சு, என் காயத்துக்கு மருந்து போட முடியுமா? இருப்பினும் ரோந்து சென்ற டார்க் கேவலி வீரர்கள் இந்த பூத சரணடைதல் கோரிக்கைகளை புறக்கணித்தனர். சரணடைந்த ஒரு சிப்பாய் வெளியேற முயற்சிக்கும் போதெல்லாம் அவர்கள் எச்சரித்து தண்டித்தார்கள், மேலும் அம்புகளையோ அல்லது வாள்களையோ கூட எய்தார்கள். வேறு வழியில்லாமல் ட்ரோல்களால் பொறுமையாக காத்திருக்க மட்டுமே முடிந்தது. இந்தக் காத்திருப்பு என்றென்றும் நீடிக்கும் என்று தோன்றியது. சரணடைந்த பல பூதங்கள் அதை தாங்க முடியாமல் மூச்சை இழந்தன. இருப்பினும் இன்னும் சுவாசித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கவில்லை.
சுசானியிடமிருந்து இராணுவ உத்தரவு இறுதியாக வந்தது, சரணடைந்த அனைத்து பூதங்களையும் கொல்லுங்கள்.